என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரெக்ரெஷனில் டைப் 1 ப்ராப்ளம் பார்த்தோம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது ரெக்ரெஷனில் டைப் 2 ப்ராப்ளம். இது வந்து ஒரு 10 மார்க்ஸ் ப்ராப்ளத்தில் கேட்பாங்க. கொஸ்டின் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னே பயந்துக்குவாங்க. ஆடா இது என்ன ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்ன்ட்டு. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளங்க. ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். வாங்க கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கிவன் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். மீன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ரைஸ்ன்னு சொல்லி ரிஃபீஷன் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் டிமாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 பாக்ஸ் கொடுத்துட்டாலே ஃபஸ்ட் நல்லா கவனிச்சுங்க. மீனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து நம்ம எந்த லெட்டரில் டினோட் பண்ணலாம்? எக்ஸ் பார்னு சொல்லி டினோட் பண்ணலாங்களா? உங்களுக்கு புரியிருக்காங்க எழுதுறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மான் டினோட் பண்ணலாங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன சொல்லலாம்? சிக்மான் டினோட் பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்போது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா ப்ரைஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க, செகண்டாக இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துங்க. சொல்கிறது புரியுதுங்களா சாமி? இது எந்த சம் கேட்டாலும் சரி, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ப்ரைஸை வந்து நம்ம இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அமௌண்ட் டிமாண்டட் வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக வந்து மீன் தானே. அப்போ இது வந்து பாருங்கள், இது எக்ஸுனால இந்த மீன் சொல்லும்போது இது எக்ஸ் பார், இது ஒய்யினால் இது வந்து என்னென்னா ஒய் பார். சாமி புரியுதுங்களா? மீன் இருக்கிறனால இங்கே எக்ஸுனால இது எக்ஸ் பார், இது ஒய்னால ஒய் பார். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மான்னு எழுதலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மான்னு எழுதலாம். இங்கே எக்ஸ் இருக்கனால இது பேர் வந்து சிக்மா எக்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மான்னு எழுதலாம். இங்கே ஒய் இருக்கனால சிக்மா ஒய். புரியுதுங்களா? இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கலாம். என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பாருங்கள், எக்ஸ் பார் ஈக்குவல் டு 10. எக்ஸ் பார் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒய் பார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35. இது பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்களா? எக்ஸ் பார் ஒய் பார் அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ் பார் வந்து 10, ஒய் பார் 35. அடுத்து சிக்மா எக்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சிக்மா ஒய் வந்து 5. இதே பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னாவே அது எதை டினோட் பண்ணால் ஸ்மால் ஆரை வந்து டினோட் பண்ணோம். அப்போ ஆரோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் ஈக்குவல் டு 0.8. ஆறுங்கிறது என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்லு சாமி. ஆறுங்கிறது என்ன? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அது கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாமே கிவன் டேட்டாவில் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அப்டைன் த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடி சொல்கிறாங்க. ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ் ஆன் ஒய், இன்னொன்று வந்து ஒய் ஆன் எக்ஸ். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஆன் ஒய், ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. நமக்கு தேவை வந்து ஃபஸ்ட் வந்து பிஎக்ஸ்ஒய் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ இந்த பிஎக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். இது டைப் 2 ப்ராப்ளம்னால இங்கே பாருங்கள், எக்ஸ் பார் ஒய் பார் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ஆர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா பிஎக்ஸ்ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். பிஎக்ஸ்ஒய் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு மேலே சிக்மா கொடுத்துருங்க, கீழே சிக்மா கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், எதில் முடிஞ்சிருக்கு பாருங்கள்? ஒய்யில் முடிஞ்சிருக்குங்களா? அப்போ ஒய்யில் முடிஞ்சிருந்தால் கீழே வந்து ஒய் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், எதில் முடியுதோ அதை வந்து கீழே கொடுக்கணும். இங்கே ஒய். அப்போ மேலே என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ். அவ்வளோதான். பிஎக்ஸ்ஒய் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் டிவைட் பை சிக்மா ஒய். சாமி புரியுதுங்களா இல்லையா? அப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இது ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிக்கலாங்களா? பிஎக்ஸ்ஒய் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆரோட வேல்யூ வந்து என்ன? 0.8. இங்கே எழுதிக்கலாங்களா? அப்போ 0.8. இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள்? ஆர் கொடுத்துட்டோம். அடுத்து சிக்மா எக்ஸோட ஆன்சர் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிக்மா எக்ஸ் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க, சிக்மா ஒய் வந்து 5. அப்போ 2 டிவைட் பை 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இதை ஆப்ரேட் பண்ணுங்க பார்க்கலாம். 0.8 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 டிவைட் பை 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டம்த்துங்க. பிஎக்ஸ்ஒய்னுடைய ஆன்சர் வந்து 0.32. இவ்வளோ தான் பிஎக்ஸ்ஒய் வந்து கண்டுபிடிச்சாச்சு. சாமி நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பிஎக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கலாம்னா பிஒய்எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எதை கண்டுபிடிக்கலாம்? பிஒய்எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள். ஆர் இன்ட்டு மேலே சிக்மா கீழே சிக்மா கொடுத்துக்கணும். எதில் முடிஞ்சிருக்கு பாருங்கள்? எக்ஸில் முடிஞ்சிருக்குங்களா? அப்போ எக்ஸில் முடிஞ்சதுன்னா அந்த எக்ஸ் தான் வந்து டினாமினேட்டரில் வரும். அப்போ கீழே எக்ஸ் வந்துடும். எக்ஸ் ஒய்யில் எக்ஸ் கொடுத்துட்டோம். மீதி என்ன இருக்குதுன்னு ஒய். புரியுதுங்களா? இங்கே எதில் முடியுதோ அதுதான் கீழே வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? இதுதான் பிஒய்எக்ஸ். சாமி புரியுதா சாமி? பிஒய்எக்ஸ். அப்போ பிஒய்எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆரோட ஆன்சர் வந்து 0.8 கொடுத்துட்டாங்க. சிக்மா ஒய் வந்து எவ்வளவு? 5. சிக்மா எக்ஸ் எவ்வளவு பாருங்கள்? 2. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 0.8 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 டிவைட் பை 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டம்த்தினோம்னா
byxனுடைய ஆன்சர் வந்து 2ன்னு கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா? இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் என்ன? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆன் ஒய். கரெக்டாக சாமி? எக்ஸ் ஆன் ஒய் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள். இது லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கலாம், இது ரைட் சைடுன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குங்களா? அப்போ எக்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுனா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இது ரைட் சைடுன்னு வச்சுக்கலாம். ரைட் சைடு என்ன இருக்குது? ஒய் இருக்குங்களா? அப்போ இங்கே என்ன எழுதணும்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கே ஒய் மைனஸ் ஒய் பார் எழுதி இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இந்த இடத்துல பின்னு எழுதிட்டு இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆன் ஒய் தானே, அப்போ இங்கே எக்ஸ் ஒய்னு எழுதணும். இதுதான் வந்து ஃபார்முலா. எக்ஸ் ஆன் ஒய்க்கு உண்டான ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு பிஎக்ஸ்ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். மனப்பாடம் பண்ணாமல் எழுதி பழகிக்கணுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாமி சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் பாரோட ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன 10 ஈக்குவல் டு bxy. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சு பாருங்கள் 0.32. இதுக்காக முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். y மைனஸ் y பாரோட ஆன்சர் பாருங்கள். y பாரோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 35. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரியா சாமி? இதை நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்க சாமி. சாரிங்க. எக்ஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு இந்த 0.32ஆல் ஒய்யை மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0.32yன்னு வருங்களா? அடுத்து இந்த 0.32 இன்ட்டு மைனஸ் 35 கால்குலேட்டர் எடுத்துருங்க. 0.32 இன்ட்டு மைனஸ் 35 அடிங்க. ஆன்சர் என்ன வருது பாருங்கள், மைனஸ் 11.2ன்னு வருதுங்களா? மைனஸ் என்ன வந்துச்சு? 11.2. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஆன் ஒய் தான் வேணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த மைனஸ் 10 இந்த சைடு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு என்ன ஆயிடும்? ப்ளஸ் 10 மாறிடுங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0.32y மைனஸ் 11.2 ப்ளஸ் 10. கரெக்டுங்களா? இப்போ வந்து மைனஸ் 11.2 கூட ப்ளஸ் 10 போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள், மைனஸ் 1.2. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எழுதிடலாங்களா? அடுத்த பேஜில் எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0.32y. ஆன்சர் என்ன வந்தது பாருங்கள்? ஆன்சர் வந்தது மைனஸ் 1.2ன்னு வந்ததுங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ண கால்குலேட்டர்ஸ் ஆன்சர் என்ன வருது பாருங்கள், மைனஸ் 1.2. இதுதான் எக்ஸ் ஆன் ஒய்க்கு உண்டான ஈக்குவேஷன், ரெக்ரெஸ் ஈக்குவேஷன். இது வந்து எக்ஸ் ஆன் ஒய். புரியுதுங்களா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு கண்டுபிடிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒய் ஆன் எக்ஸ். கரெக்டுங்களா? இப்போ ஒய் ஆன் எக்ஸ்னால் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? ஒய் இருக்குங்களா? இது லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கலாம். நம்ம புரியிருக்கா லெஃப்ட் சைடு சொல்கிறேன். அப்போ ஒய்னா லெஃப்ட் சைடு ஒய் தான் வரணும். ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு இது நம்ம ரைட் சைடுன்னு வச்சுக்கலாம். ரைட் சைடு இருக்குது பாருங்கள், எக்ஸ் இருக்குங்களா? அப்போ என்ன வருங்க? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இந்த இடத்துல பி எழுதிட்டு ஒய் ஆன் எக்ஸ்னால ஃபஸ்ட்டு ஒய் இருக்கா? அப்போ ஒய் எழுதிக்கணும். எக்ஸ்னால எக்ஸ், அப்போ BYX. இதுதான் ஃபார்முலா. ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு BYX இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இப்போ ஒய் மைனஸ் ஒய் பாருங்கிறது மீன். ஒயினுடைய மீன் எவ்வளவு? 35. அதை எழுதிக்கலாம். அதை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு BYX நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். BYXோட ஆன்சர் என்ன? 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2வை இங்கே எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் பாருங்க, இந்த எக்ஸ் பாரோட ஆன்சர் என்ன? 10. அது இங்கே எழுதிக்கலாம் 10. இப்போ என்ன பண்ணணும்? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த ஒய் மைனஸ் 35 வந்து அப்படியே இருக்கும். இப்போ 2 இன்ட்டு எக்ஸ். 2 இன்ட்டு எக்ஸ் நமக்கு ஆன்சர் என்ன சாமி வரும்? 2x வருங்களா? அடுத்து 2 இன்ட்டு மைனஸ் 10. கால்குலேட்டரில் 2 இன்ட்டு மைனஸ் 10 அடிங்க. அடிச்சிங்கன்னா மைனஸ் 20ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒய் ஈக்குவல் டு 2x மைனஸ் 20 அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸ் 35 இருக்குது பார்த்தீங்களா? ரைட் சைடு போச்சுன்னா நமக்கு என்னவா மாறும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ப்ளஸ் 35ஆக மாறும். இப்போ y ஈக்குவல் டு 2x கால்குலேட்டரில் மைனஸ் 20 ப்ளஸ் 35 அடிச்சிங்கன்னா ஆன்சர் வருது பாருங்கள், ப்ளஸ் 15. சாமி புரியுதுங்களா? இந்த நம்பரை மட்டும் கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து y ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 15 வருது. இது வந்து என்ன? y ஆன் எக்ஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து y ஆன் எக்ஸ். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்னா எக்ஸ் ஆன் ஒய், ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட் அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எஸ்டிமேட் த லைக்லி டிமாண்ட் வென் த ப்ரைஸ் இஸ் ருபீஸ் 12.50 கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் புரியலன்னு வைங்க, நான் சொல்கிற மாதிரி ஹிண்ட்டு யூஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த வென்னுங்கிற வார்த்தை வந்திருக்கா? வென் பாருங்கள். வென்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? ப்ரைஸ். வென்க்கு அப்புறம் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், வென்க்கு அப்புறம் ப்ரைஸ் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே எழுதிங்க. செகண்ட் சப்டிவிஷன் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைண்டுங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருங்க. அப்போ இங்கே வென்னுங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருங்க. இப்படி வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வென்க்கு அப்புறம் என்ன இருக்குது பாருங்கள்? ப்ரைஸ். ப்ரைஸோட ருபீஸ் எவ்வளவு? 12.50. ஈஸியான ஹிண்ட்டு சொல்லித்தரேன். ப்ரைஸை வந்து என்னென்னு எடுத்துருக்கோம் நம்ம இங்கே? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா? சாமி புரியுதா? வென்க்கு அப்புறம் என்ன? ப்ரைஸை வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா? அப்போ எக்ஸ் வந்து 12.50ன்னு இருக்கிறது. அப்போ எக்ஸ் வந்து 12.50 ருபீஸாக இருக்கும்போது
ஒய்யினுடைய வேல்யூவை கண்டுபிடி சொல்கிறாங்க. இதுதான் அதனோட மீனிங். ஏன் இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்ல கவனிங்க. எஸ்டிமேட் த லைக்லி டிமாண்ட் என்னென்னு எடுத்திருக்கோம், ஒய்ன்னு எடுத்துருக்குமா. அப்போ ஃபைண்ட் ஒய் when x equal to 12.50. அவ்வளோதான் சாமி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், y கண்டுபிடிக்கணுங்களா. x வந்து 12.50 வரும்போது ஒய்யினுடைய மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், x வந்து ரைட் சைடு எங்கே இருக்குது வருதுன்னு பாருங்கள், இங்கே தானே வருதுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரைட் சைடு எக்ஸ் வரணும். இங்கே வந்து ரைட் சைடு ஒய் இருக்குது, இங்கே ரைட் சைடு எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 12.50 கொடுத்தோம்னா ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் கொடுக்கணும், y ஈக்குவல் டு 2x + 15ங்களா. அப்போ y ஈக்குவல் டு 2, எக்ஸுக்கு பதிலாக எவ்வளோ கொடுக்கணும், 12.50 + 15 கொடுத்தா இப்போ y ஈக்குவல் டு, இதை கால்குலேட்டர் தட்டிங்க பார்க்கலாம். 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 12.50 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு +15. ஆன்சர் பாருங்கள், y ஈக்குவல் டு 40. டிமாண்ட் வந்து எவ்வளவு, 40. ஒய்ங்கிறது டிமாண்ட். புரியுதுங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம் பாருங்கள், மூணாவது ஒரு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எழுதுற மாதிரி ஹிண்ட் எழுதிக்கலாங்களா. ஆல்சோ டிட்டர்மைன் த ப்ரைஸ். டிட்டர்மைன்னா கண்டுபிடின்னு அர்த்தம், கரெக்டுங்களா. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம், ஃபைண்டுன்னு எழுதிக்கலாங்களா. ஃபைண்டு என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ரைஸை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்குமா. அப்போ ஃபைண்ட் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும், கரெக்டுங்களா. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வென்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே என்ன எழுதிக்கணும், வென் எழுதிக்கணும். ஃபைண்ட் எக்ஸு வென். அமௌண்ட் பாருங்கள், அமௌண்ட் டிமாண்டட் வந்து என்ன எழுதிருக்கோம், ஒய்ன்னு எழுதிருக்குமா. அப்போ ஒய் வந்து 20ன்னு கண்டுபிடிக்கணும், புரியுங்களா. ஒய் வந்து 20 இருக்கும்போது எக்ஸினுடைய இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஒய்ங்கிறது என்ன, டிமாண்ட் 20 இருக்கும்போது எக்ஸுங்கிறது என்ன, ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள், ஒய் வந்து ரைட் சைடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தானே வருதுங்களே. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 0.32y - 1.2. இப்போ x ஈக்குவல் டு 0.32. இந்த ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்கலான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒய்க்கு பதிலாக 20ன்னு கொடுக்கணும். 20 - 1.2. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 0.32 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 20 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு -1.2ன்னு கொடுத்தோம்னா ஆன்சர் பாருங்கள், x ஈக்குவல் டு 5.2. எக்ஸுங்கிறது என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸுங்கிறது ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 5.2ன்னு வந்துருச்சு, கரெக்டுங்களா. இதுதான் வந்து கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இது வந்து என்னென்னா, ரெக்ரெஷனில் வந்து 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து பாக்ஸ் கொடுத்து கேட்டிருப்பாங்க, எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டு. செகண்ட் டைப் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. 2லேருந்து ஒரு சம் வந்து கட்டாயம் வந்து கேட்பாங்க. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.